when there is no woman அப்பதான்டா ஆம்பளைங்க வாழ்க்கை 7 பொம்பளைங்களே இல்லாத வாழ்க்கையை தேடுறேன். ஆமா கரெக்ட் மச்சி. என்ன பண்ணலாம் நம்ம வேணா ஒரு பீப் சாங் ரெடி பண்ணலாமா? வானாண்டா, அதுக்கும் மேல ஏதாவது அப்படி இப்படின்னு பண்ணுவோம். உறவுகளை மறந்து உலக ஆசைய திறந்து போக போறான்டா ஜானி மேல பறந்து. இனிமே பொண்ணுங்களை பத்தி நோ பாதர். ஆக போறேன்டா சர்ச் ஃபாதர். இது எப்ப முடிவு பண்ணிட்டேன்டா. நம்ம அதையும் தாண்டி புனிதமான இடத்துக்கு போறோம். சோ ஃபர்ஸ்ட் வால் வால்பேப்பரை சேஞ்ச் பண்றோம். அசுத்தாவி குறோம். போன மாசம் வரைக்கும் சன்னி லியோன் வால்பேப்பர் தானே வச்சிருந்த. ஏய் என்னடா இது? சாமியாரா போறவனுக்கு சமந்தா எதுக்குடா? இந்த இளைஞர் சமுதாயமே நாசமா போறதுக்கு காரணம் இந்த Facebook தான்டா. இதுல இருந்து நீ ஃபர்ஸ்ட் வெளில வர. அப்ப நீ யோசிக்கிறேன். மனிதா விழி, மதுவை ஒழி, மனிதா விழி. அத்தை அப்படி கொடுங்க, நீங்க கோஷம் போடுங்க, நான் போர்டு பிடிக்கிறேன். மனிதா விழி, மதுவை ஒழி, மனிதா விழி. மது ஒழினா டேபிள் கடையில பாட்டில ஒழிக்கிற. இனிமே நான் மட்டும் இல்ல, ஏன் வந்து கேட்டாலும் சரக்கு இல்லைன்னு சொல்லணும். என்ன சொல்லணும்? சொல்ல மாட்டேன். சொல்லுடா. என்ன சொல்லணும்? தங்கச்சி சொல்ற. வேணாண்டா ப்ளீஸ்டா. சொல்றா. மச்சா அவள நினைச்சு இந்த கை வலிக்க அவ்வளோ லவ் லெட்டர் எழுதிக்கிறேன்டா. எப்படி இருந்தாலும் அவளே ஒரு நாள் தம்பின்னு சொல்லி கட் பண்ணிடுவா. அதுக்கு நீயே ஃபர்ஸ்ட் அவளை தங்கச்சின்னு சொல்லிரு. ஃப்ரெஷ்ஷா இருக்கும். தங்கச்சி அடிச்சி மகிழ்ச்சி. வெல்கம் சார். வாட் யூ வாண்ட் சார்? எங்க இந்த வெள்ளை கர்ச்சீஃப்லாம் எங்கங்க? என்னடா பொம்பளைங்க கிட்டலாம் பேசிட்டு இருக்கேன். சாரி ஃபாதர். இங்க மேல் ஸ்டாஃப்லாம் இல்லையா? ஓ எங்க பார்த்தாலும் பொண்ணுங்களாவே இருக்காங்க. நீயே போய் கட்சி வேணும். கர்ச்சீஃப் டேய் பொம்பளை பொம்மை கூட தொடக்கூடாதுடா ஜானே. தேவனே என்னை பாருங்கள் எந்தன் பாவத்தை. ஃபாதர் க்ளோரி எங்க இருக்கீங்க? இங்க ஒரே இருட்டா இருக்கு. வாங்க நம்ம வெளிச்சத்துக்கு போவோம். ஏய் மச்சி எங்க போயிட்டீங்க? கரண்ட் வேற போயிடுச்சு. இங்க தான் இருக்கோம். ஒரே இருட்டா இருக்குடி. ஃபிளாஷ் ஆன் பண்ணுங்க. இருடி வர. இடுப்ப பார்க்காதடா ஜானி. பார்த்துட்டியடா ஜானி. இனிமேல் இதை நீ வச்சுக்கோ. எப்படி இருக்கு? நல்லா இருக்குல்ல? செம்மையா இருக்கு. 30 ரூபாய்க்கு 3 நல்லா இருக்கும். இதுவே வாங்கிக்கலாம். சமஹி நெவர். அப்போ ஓகே கிளம்பலாம். அவ்வளோ ஒன்றும் நல்லா இல்லையே. என்ன ஃபாதர் ஷர்ட் பட்டன்லாம் கலந்துருக்கு, கையை வேற மடிச்சு விட்டுருக்கீங்க. எனக்கு தெரியும் ஃபாதர், பவர் கட்டு வேர்த்துருக்கும். ஆனா ஃபாதர் இந்த கேவலமான ஜென்மத்துக்கு என்ன தெரியுமா தோணுது? நீங்க கர்ச்சீஃப் வாங்க அந்த இடத்துல கேச ட்ரை பண்றீங்கன்னு அசிங்கமா தோணுது ஃபாதர். என்ன மன்னிச்சு பாவ மன்னிப்பு கொடுங்க ஃபாதர். என்ன மன்னிச்சு பாவ மன்னிப்பு கொடுங்க. ஐயோட மசாஜ் பண்ணது போகுது, எனக்கு பாவ மன்னிப்பு மட்டும் கொடுத்துருங்க ஃபாதர் ப்ளீஸ். சாரிடா. லெஃப்ட்ல கட் பண்ணுங்க. ஐஸ்கிரீம் பார்லருக்கு போறேன். நானே லாஸ்டா கடைசியா ஃபைனலா ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிடக்கூடாது. சமஹி நெவர். ஃபோன் வைக்கவே இல்லடி அவன். ஃபாதர் நம்ம கடைசியா ஐஸ்கிரீம் சாப்பிட வந்திருக்கோம். ஆனா என் கேவலமான புத்திக்கு நீங்க இந்த பொண்ணை ஃபாலோ பண்ற மாதிரியே தோணுது ஃபாதர். என்ன மடிச்சு பாவமடிப்பு கொடுங்க ஃபாதர். நான் அசிங்கம். ஹாஸ்டல்ல இருக்கிற எல்லா பொண்ணுங்களும் ஃபுல் டவர்ல இருக்கிற ஆளுங்க. வந்துட்டு போயிடலாம், கண்டிப்பா ஆளுக்கு ஆள் இருக்கும். அது நானா தான் இருக்கும். எப்படி நீ ஏமாத்தலாம்? ஏமாத்திட்டாங்களா? லவ் பண்ணல அப்ப இருந்து தெரியும். பிரச்சனை வரும்போது ஏன் இல்ல? நான் சொல்லல உன் ஆளுக்கு ஆள் இருக்குன்னு. அதான் சண்டை போடுறாங்கல்ல, பிரிஞ்சிடுவாங்க. அதுக்கப்புறம் நான் உள்ள வந்துடுவேன். அது மட்டும் இல்ல,
எல்லாத்தையும் முடிச்சுட்டு எஸ் ஆயிடலாம்னு பாக்குறியா? மச்சான் முடிச்சிட்டான்டா. பரவாயில்ல அதான் த்ரிஷா இல்லைனா நயன்தாரா, ஃப்ரெஷ்ஷா இல்லைனா ஃப்ரீயா விட்றா. ஏன்டா உனக்கு வெக்கமே இல்லையாடா? ஏண்டா ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணதெல்லாம் சும்மாவா? எங்க காணோம்? என்னடா தேடுற? இல்ல கல்யாணம் ஆயிடுச்சுனால குழந்தைங்க ஏதாவது சுத்தி நிக்குதான்னு பாக்குறேன். உங்களுக்கு ஆள் இல்ல, புருஷனே ஆகுது. அவ ப்ரீபெய்டு இல்ல, போஸ்ட் பெய்டு. வா போலாம். வாடா போலாம், சும்மா உட்காந்து வா. ஏய் எனக்காக ஏண்டி நீ அவங்கிட்ட எல்லாம் கெஞ்சிட்டு இருக்க? போனை குட்ரி. என்னடா? இங்க பாரு, ஆல்ரெடி எனக்கு எங்க அப்பா மாப்பிள்ள பாத்துட்டு இருக்காரு. இன்னும் 3 நாள்ல நம்ம விஷயத்த நானே அவர்கிட்ட போய் சொல்ல போறேன். அதுக்கப்புறமாவும் நீ அவரை பார்த்து பயந்துட்டு இருந்தேனா என்னால எதுவும் பண்ண முடியாது. ஏண்டி இப்படி ஒரு பயந்தாங்குழிய பாய் ஃப்ரெண்டா பிடிச்சு வச்சிருக்க? பையனா எப்படி இருக்கணும் தெரியுமா? 10 பேர் சுத்தி நின்னாலும் பயந்து ஓடாம தில்லா நிக்கணும். லவ் பண்ற பொண்ணுக்கு ஒரு பிரச்சனைனா கில்லியா இறங்கி வெட்ட கூட ரெடியா இருக்கணும். சிம்பிளா சொல்லணும்னா ரத்தத்தை பார்த்தா ரசிக்கிறவனா இருக்கணும். இதுக்கு அவளுக்கு புருஷனை இருந்திருக்கலாம். ஃப்ரெண்டா இல்ல லவரானே புரிய மாட்டேங்குதுடா. கார்னர் சீட் புக் பண்ண சொல்றா, ஆனா நடுவுல பாப்கார்ன் வச்சுக்கிறாடா. ரொம்ப தூரம் பைக்ல போலான்னு சொல்றா, ஆனா நடுவுல பேக் வச்சுக்கிறா. கட்டி எல்லாம் புடிச்சுக்கிறாடா, ஆனா கேட்டா பெஸ்டிங்கிறாளுங்கடா. என்ன கர்மம்னே தெரியல. ஆனா ஒண்ணு மச்சான், இப்பெல்லாம் லவ் பண்ணி சாவறனை விட லவ் பண்றாங்களா இல்லையான்னு தெரியாம சாவறவன் தான்டா அதிகம். டேய், இந்த வாயால இவ்வளவு சொன்னியே, இதே வாயை கொண்டு போய் அவகிட்ட ஐ லவ் யூ சொல்லிக்கலாம்ல. சொன்னா மட்டும் இப்போதைக்கு ஓகேன்னு சொல்லுவாளுங்க. அதுக்கப்புறம் எங்க அப்பா வேற ஜாதி நான் ஒத்துக்க மாட்டேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இவளுக்கு பண்றதெல்லாம் பண்ணிட்டு ஃபுல் ப்ளேமே அவங்க அப்பா மேல தூக்கி போட்டு ஓடிடுவாளுங்க. யாரு வாளோட அப்பன்? நான் நல்லா விசாரிச்சுட்டேன். ராயபுரம் மிடில் கிளாஸ், அவனை எல்லாம் ஏரியால பால் பண்ணிட்டு தான் கூப்பிடுவாங்களா. சப்பா பையன்டா அவன். அப்ப டைரக்டா அவங்க அப்பாட்டே பேசலான்றியா? பேசிடலாம். என் அண்ணன் ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கார், ராயபுரம் ஃபுல் கண்ட்ரோல் அவர் தான். அவர்கிட்ட ஒரு வார்த்தை சொன்னோன்னு வச்சுக்கோயேன், வாள் அப்பனை அடிச்சு உட்கார வச்சு சம்மதத்தை முடிச்சு விட்டுருவார். யாரியா அவரு? எனக்கே அவரை பார்க்கணும் போல இருக்கே. நானும் பார்த்ததில்லை, ஆனா கேள்விப்பட்டிருக்கேன். பேரு ஒண்டி புலி, த லோன்லி டைகர்.